இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குவைத் அயலக அணி தமிழக வெற்றிக் கழகத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் அலிபாய் அவர்களும் ஜாகிர் அண்ணன் ஜாகிர் ஹுசேன் அவர்களும் மற்ற நிர்வாகிகள் பேர் எனக்கு தெரியாது, தவறாக நினைக்க வேண்டாம். அண்ணன் ஜாகிர் அவர்களுக்கு என்னுடைய மனமுழுந்த பாராட்டுக்கள். ஏனென்றால் இந்த குவைத் மண்ணில் முதலாக பிறந்த நாளை கொண்டாடுவது முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் தான் என்பது பெருமை கொள்வதில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இது எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ ஒரு சமுதாய அமைப்போ யாருமே வந்துட்டு அண்ணல் அவர்களின் அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடுறதில்ல. நீங்கள் தான் முதல் டைம் கொண்டாடுறீங்க, அதனால் உங்களுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அண்ணல் அம்பேத்கரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பேசலாம், எல்லாருமே சொன்னாங்க. அவர் வந்துட்டு ஒரு சட்ட மாமேதை, இந்தியாவிற்கு உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு சட்ட இயற்றியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த சட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்றால் உயர்நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்குது, அதான் உச்ச நீதிமன்றம். ஏன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு வலிமை உடவனும் பணம் உடவும் தான் சட்டத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வர்றான். இப்போ சாதாரண மனிதன், நம்ம ஒரு மிடில் கிளாஸும் அதுக்கு கீழே இருக்கிற மனிதன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? அரசியல் அந்த சட்டம் நம்ம ஊரில் இருக்கிற அரசியல் சட்டமும் இல்லை, அனைத்து சட்டம் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டம் வந்துட்டு அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு சட்டம். ஆனால் அங்கே நம்ம நாட்டில் என்ன நடக்குது? பணம் இருக்கிறவங்க தான் ஜெயிச்சுட்டு போகிறான், பணம் இல்லாதவன் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இந்த அரசியல் சட்டத்தையோ இருக்கிற அனைத்து சட்டத்தையும் காப்பாற்றுறது யாருன்னா நம்ம நாட்டு உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் தான். ஆனால் அந்த நீதிபதி வீட்டிலே பாருங்க, 50 கோடி 60 கோடி கண்டுபிடிச்சாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதை எரிச்சும் போட்டாங்க. இப்படி சட்டமே இப்படி சீர்குலைஞ்சு போனால் பணக்காரங்களும் இந்த நீதிபதிகளும் பணத்தை வாங்கிக்கிட்டு சட்டத்தை மதிக்காம சட்டத்தை பாதுகாப்பாம இப்படி நம்ம நாட்டு மக்களை சுரண்டி இப்படி என்ன சொல்றது, நம்ம நாடு போகிற நிலைமையை பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் வாழ முடியாத நிலைமையை ஆயிடும் பொழுது பணக்காரன் மட்டும்தான் வாழ முடியும். இந்த அரசியலில் எப்படி அரசியல் சட்டத்தை எப்படி நம்ம தப்பாக பயன்படுத்தி பணத்தை கொடுத்து தப்பு பண்ணால் கூட தவிர நினச்சி மனசாட்சி இல்லாமல் இந்த நீதிபதிகள்லாம் வழக்கு ஜெயிச்சுட்டு வராங்க. அதனால் வந்துட்டு ஒரு பொதுவாக என்ன பண்ணால் நம்ம சட்டத்தை காப்பாற்றணும்னா நீதிபதிகள் கையில் தான் இருக்குது. அதனால் ஒரு சிறிய கருத்தை பதிவிட்டு வாய்ப்பு. இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக தமிழக வெற்றிக் கழகம் இங்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழாவினை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். இவர்களுடைய பணி ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே குவைத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹெல்ப் மைண்டோட, ஏன்னா இங்கே வெளிநாட்டுக்கு நம்ம வந்த இடத்துல இங்கே ஒன்றும் நம்ம அரசியல் பண்ண முடியாது. இங்கே நம்மளை போல வெளிநாட்டுக்கு வந்த தமிழர்களுக்கோ இல்லை இந்தியர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை தான் நம்ம இங்கே செய்கிறோம். அதில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து இன்னும் முனைப்போட இன்னும் வந்து ஈடுபாடாக செயல்பட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறையா மக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து களத்தில் இறங்கி நிற்கணும் அப்படிங்கிறத நான் இதன் வாயிலாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு அடையாளமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறதோடு மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம வந்து அரசியல் ரீதியாக அரசியல் நடத்துறது அது நடத்துகிறோம் ஊரில், ஆனால் இங்கே வந்து சமூக தொண்டு தான் முக்கியம். நம்மளை போன்ற இங்கே வேலைக்கு வந்த தமிழர்கள் எத்தனையோ பாதிக்கப்படுறாங்க, எத்தனையோ வகையில் இருக்காங்க. அது நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போகாமல், ஏன்னா நம்மளும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுக்காக இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்த இடத்துல நம்ம வேலையை பார்த்தோம், நம்ம சம்பாதிச்சோம், ஊருக்கு அனுப்பணும்னு இல்லாமல் நம்ம தமிழக வெற்றிக் கழகம் அயலகனை குவைத்து நடத்தும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவர்களையும் வருக வருக என
எனது சார்பால் இயங்கிக் கொண்டிருக்கும் அலி மென்பவர் மற்றும் அலி டிரான்ஸ்போர்ட் சார்பாக வருக நான் வரவேற்கின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தின் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா. டாக்டர் அம்பேத்கர் பற்றி சொல்வதற்கு எல்லோரும் சொல்லினார்கள். அதனால் அதை பற்றி சொல்லணும்னு எனக்கு கருத்து கூற தேவையில்லை, என்ன எல்லாம் தெரிவிச்சிட்டாங்க. ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதியவர். அவருடைய அந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இன்று நமது இந்திய அரசியல் நடக்குமேயானால் கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆக அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்களின் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வருகின்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்து தமிழக மக்களுக்காக எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும் என்று என சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி அலிபாய். தமிழக வெற்றி கழகம் மயிலாடுதுறைக்கு நீங்கள் உறுதுணையாக எங்களுக்காக சிரமப்பட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் நிர்வாகி சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சில மரியாதையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் நிர்வாகிகள் அலி டிரான்ஸ்போர்ட் முகமது அலி அவர்களுக்கு இந்த சாலை போட்டுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏதாவது வாங்க நிர்வாகிகள். அண்ணன் அம்பேத்கர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க வாழ்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க வாழ்க. தமிழக வெற்றி கழகம் குவைத் அயலக அணி சார்பாக இன்று டாக்டர் சட்டமேதை பீமாராவ் ராம்ஜி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய 134வது பிறந்த நாள் விழா குவைத் மாநகரிலே நமது பாலிவுட் உணவகத்தில் வெகு சிறப்பாக அனைத்து தமிழக வெற்றி கழக சொந்தங்கள் மற்றும் தமிழ் உறவுகள், குவைத்தில் உள்ள அரசியலமைப்பு கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் என அனைத்து நண்பர்கள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் தளபதி தளபதி அம்பேத்கர் தளபதி புகழ் ஓங்க. தமிழக வெற்றி கழகம் அயலக அணி குவைத் சார்பாக இன்று நடைபெற்ற நமது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் கேக் வெட்டி, அனைவருக்கும் கேக்குகள் வழங்கி மற்றும் லட்டு இனிப்புகள் வழங்கி தமிழக வெற்றி கழகம் அயலக அணி குவைத் சொந்தங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றி கழகம் அயலக அணி குவைத் சார்பாக இன்று புரட்சியாளர் மாமேதை டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாள் வெகு சிறப்பாக நடைபெற்று நிறைவேறியது. தமிழக வெற்றி கழகம் அயலக அணி சார்பாக நமது இணைச் செயலாளர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உலக மக்கள் அனைவர் மீதும் என்றென்று நின்று நிலவட்டமாக. நமது பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழக அயலக அணியின் நமது கொள்கை தலைவரான அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று குவைத் மண்ணில் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று நிறைவடைந்தது. அதற்கு உறுதுணையாக இருந்த எங்களது கழக தலைமை போற செயலாளர் அண்ணன் ஜாக்கிர் ஹுசைன் அவர்களுக்கும் மற்றும் உடன் இருந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் இத்தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக
எங்களது அயலகாணி குவைத் சார்பாக எங்களது அழைப்பினை ஏற்று கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் அனைத்துவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை இத்தருணத்தில் உரித்தாக்குகிறேன்.